Hello friends, welcome back. In this video, we will AZ-204 developing solution for Microsoft Azure certification second video. In this video, you first time videos in the GitHub repository link இந்த complete certification particular details இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறதும் இங்க இருக்கும். நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறது இந்த செக்ஷன் கீழ இருக்க செகண்ட் இது enable diagnostic logging. இந்த வீடியோ தான் நம்ம கவர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? create an Azure app service web app. அதுதான் இங்க வந்திருக்கு. ஸோ Azure போர்ட்டலில் ஒரு வெப் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டயக்னோஸ்டிக் லாகிங் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இங்கே நம்ம ஒரு ப்ராப்பரான வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த வெப்சைட் வரும். இப்போ சிலப்போ என்ன ஆகும்னா இந்த வெப்சைட்டு சில எரர்ஸ்னால சரியாக இயங்காமல் போகலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு டீட்டெயில்டாக லாகிங் வேணும். இந்த டயக்னோஸ்டிக் லாகிங்கிறது இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா டயக்னோஸ் பண்ணுறாங்க இல்லையா, பண்ணால் தானே நம்மளுக்கு என்னன்னு கடைசியாக கண்டுபிடிப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஏகப்பட்டதை டெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபைனலாக கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி தான் மிஷினுக்கு நம்ம டயக்னோஸ்டிக் லாகிங் பண்ண போகிறோம். இந்த மிஷினும் இந்த அப்ளிகேஷனும் இணைஞ்சது தான் நம்மளோட அப்ளிகேஷன். அதாவது வெறும் அப்ளிகேஷன் ஓடலை, இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு மிஷினுக்குள்ளே ஓடுது இல்லையா, அதான் ஆப் சர்வீஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் மிஷினில் என்ன நடக்குது, எதனால எரர் வந்துச்சு, அதே மாதிரி அப்ளிகேஷன் எரர்னா அப்ளிகேஷன் என்ன எரர் வந்துச்சு, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த டயக்னோஸ்டிக் லாகிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு. இந்த ஓவர்வியூ பிளேட்டில் இந்த லெஃப்ட் சைடில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மானிட்டரிங் கீழே ஆப் சர்வீஸ் லாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆப் சர்வீஸ் லாகில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷன் லாகிங்கை நம்ம எனேபிள் பண்ணோம்னா, எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபைல் சிஸ்டம் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸுக்கு எனேபிள் பண்ண 12 ஹவர்ஸுக்கு ஒரு ஃபிசிக்கல் உங்களோட ஹோஸ்ட் பண்ண இடத்துல ஒரு ஃபைலில் லாக்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகும். இந்த ஜென்ரேட் ஆகிற லாக்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக ரிக்வஸ்ட் ட்ரேசிங்கோட இருக்கும். இங்கே பாருங்கள் கிளியர் போட்டிருக்கு, டயக்னோஸ்டிக் ட்ரேசிங் ஃபார் த லேப். இந்த ஆப்புக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் ஆகி 12 ஹவர்ஸ்க்கு மட்டும் வச்சுருக்கோம். இது வந்து ஃபைல் சிஸ்டம்ங்கிறதுனால 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். இந்த ஆன் ஆயிருக்க டயத்தில் எந்த லெவல், அதாவது இது வந்து டெம்பரரி டிபக்கிங்காக, திடீர்னு ஒர்க் ஆகிட்டு இந்த சைஸ் படுத்துருச்சு அப்படின்னா நம்ம குயிக்காக வந்து இந்த இடத்துல இதை எனேபிள் பண்ணி வெர்போஸ் இல்லை வார்னிங், அதாவது இது வந்து லெவல் ஆஃப் எரர்ஸ். வெர்போஸ்னால் ரொம்ப டீட்டெயில்டாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும், வார்னிங் இன்ஃபர்மேஷன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எரர்னா எரர் மட்டும், வார்னிங்னா வார்னிங் அண்ட் எரர், இன்ஃபர்மேஷன்னா இங்கே, வெர்போஸ்னால் இது எல்லாமே. ஸோ கீழே இருந்தால் மேலே, ஓகேங்களா. வெர்போஸ்ன்னு சூஸ் பண்ணிங்கன்னா அடிப்பட்ட தளத்துலேருந்து மேலே எரர் வரைக்கும் கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ரைட் பண்ணும். இதுதான் இந்த அப்ளிகேஷன் லாகிங் தான். செகண்ட் வந்து அப்ளிகேஷன் லாகிங். இந்த அப்ளிகேஷன் லாகிங்கிறது என்னென்னா, இந்த அஷ்யூர் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு கண்டெய்னர் ஸ்டோரேஜ்னா ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுற இடம். நம்ம லாக் எல்லாமே நம்ம லெவலை சூஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி அந்த பிளாப்ல போய் எழுதுறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் லாகிங் பிளாப் அப்படிங்கிறது இங்கே எனேபிள் பண்ணணும். நீங்கள் இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்து அங்கே போய் எழுதும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ரிட்டென்ஷன் பீரியட் 7 days அப்படின்னா, ஸோ ரிட்டென்ஷன் பீரியடுங்கிறது இந்த 7 days அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிளாப்ல 7 daysக்கு மேலே இருக்கிறதுக்கு மட்டும்தான் டெலிட் ஆகும். பொதுவாக பை டிஃபால்ட் இந்த புது வெர்ஷன்லேருந்து இந்த லாகிங்ஸ் எல்லாமே பிளாப்லேருந்து டெலிட் ஆகாது. இந்த ஆப் சர்வீஸை நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் மேனுவலாக போய் அங்கே இருக்க டெலிட் பண்ணணும். இந்த ஆப் சர்வீஸை டெலிட் பண்ணால் ஓகே. இப்போ இது தெரியும். அடுத்து டீட்டெயில் எரர் மெசேஜ். நம்ம டீட்டெயில் எரர் மெசேஜ்னால் நம்மளோட கேதர் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபெயில்டு ரிக்வஸ்ட் ட்ரேசிங். ஃபெயில்டு ரிக்வஸ்ட் ட்ரேசிங் அப்படின்னா ஃபெயிலான ரிக்வஸ்ட் எல்லாமே ட்ரேஸ் பண்ணப்போ அதோட ரிக்வஸ்ட் வந்த கண்டென்ட்டையும் நம்ம சேவ் பண்ணுவோம். இங்கேருந்து வந்துச்சு, சோர்ஸ் ஐபி என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது தான் ஃபெயில்டு ரிக்வஸ்ட் ட்ரேசிங். ஓகே, இப்போது இன்னும் ஒன்று இருக்குது, வெப் சர்வர் லாகிங். வெப் சர்வர் லாகிங்கிறது என்ன? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அப்ளிகேஷன் லாகிங். இப்போ இதை ஹோஸ்ட் பண்ணி ஒரு மிஷின் ஓடிட்டுருக்கு இல்லையா, அதாவது மொதல் ரிக்வஸ்ட் ஐஎஸ்எஸ்க்கு வரும், அங்கேருந்து தான் நம்ம அப்ளிகேஷனுக்கு ஃபார்வர்ட் ஆகும். இப்போ இந்த வெப் சர்வரில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது எந்த ரிக்வஸ்ட் வந்துச்சு, அந்த ரிக்வஸ்டோட பாடி என்ன, ரிக்வஸ்ட் என்ன, ஹெட்டர் என்ன,
அது என்ன சோர்ஸ் டைப்லேருந்து வந்துச்சு லோட் டு லோஸுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சர்வர் லெவலில் கலெக்ட் பண்ணுறது தான் வெப் சர்வர் லாகிங். இந்த வெப் சர்வர் லாகிங்கை ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேயும் போடலாம், ஃபைல் சிஸ்டம்லேயும் போடலாம். ஃபைல் சிஸ்டமில் போட்டால் கோட்டா என்ன, எவ்வளோ நாள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போது அது எல்லாமே பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போது இன்னொன்று இருக்குது, லாக் ஸ்ட்ரீம். லாக் ஸ்ட்ரீமிங் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாக்ஸ் ஆர் டர்ன்ட் ஆஃப் அப்படின்னு காட்டுது இல்லையா. நம்ம இதை இந்த இடத்துல, அதாவது யூ கேன் டர்ன் இட் ஆன் யூஸிங் ஆப் சர்வீஸ் லாக். பேசிக்கலி இங்கே வந்து அப்ளிகேஷன் லாக்ஸ் எல்லாமே நம்ம டர்ன் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அப்ளிகேஷன் லாக், அதாவது இங்கே அப்ளிகேஷன் லாகில் போய் நம்ம எல்லாத்தையும் டர்ன் ஆன் பண்ணிட்டோம்னா இங்கே லைவாக, அதாவது அப்ளிகேஷன் லாக் டர்ன் ஆன் பண்ணப்போ நம்ம எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே லைவாக வந்துடும். அதே மாதிரி வெப் சர்வர் லாக்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த வெப் சர்வர் லாக்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். பொதுவாக இங்கே நீங்கள் வெப் சர்வர் லாகை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் வெப் சர்வர் அப்படின்னு சூஸ் பண்ணால் இங்கே கனெக்டிங்னு வருது. ஏன்னா நம்ம ஃபைலில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே நீங்கள் என்ன லாக் வந்தாலும் இங்கே நீங்கள் லைவாக பார்க்கலாம். 2 hours வரைக்கும் டைம் அவுட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டயக்னோஸ்டிக்ஸ் செட்டிங். இந்த டயக்னோஸ்டிக்ஸ் செட்டிங்ஸில் ஆட் நியூ டயக்னோஸ்டிக்ஸ் செட்டிங் கொடுத்தீங்கன்னா ஈவன் உங்கள் லாக்ஸை வந்து உங்களோட அஷ்யூர் ஸ்டோரேஜில் இருக்க கியூவுக்கோ அக்கௌண்ட்டுக்கோ ஈவெண்ட்டுக்கோ எல்லா இடத்துலையுமே இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த லொக்கேஷன் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ மானிட்டரிங், அதாவது அஷ்யூர் மானிட்டரிங்கை யூஸ் பண்ணி அனாலிட்டிக்ஸை நீங்கள் உங்கள் டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த இடத்துக்கு போய் அனுப்பணும். அதனால தான் இந்த டயக்னோஸ்டிக் செட்டிங்ஸ். ஸோ இந்த 3ம் கவர் ஆனது தான் இந்த டாபிக், எனேபிள் டயக்னோஸ்டிக் லாகிங். ஸோ நம்ம AZ-204 சர்டிஃபிகேஷன் படிச்சுட்ருக்கோம். அதில் இது 2வது வீடியோ, முதல் வீடியோ, இந்த வீடியோ. இதுக்கும் முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது, அதுதான் இந்த ஹோல் சர்டிஃபிகேஷனோட இன்ட்ரோ வீடியோ. நீங்கள் இதில் எதுவும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இது தனியாக ஒரு பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.